கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா அதிசயம் நடக்க போகுது. விசுவாசிங்க, இந்த காரியம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். உபாகமம் 28:2 வாஸ்து பாருங்க. சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும்னு சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையும் பலிக்கும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க போகுது. மீகா 7:15 நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். அப்போது இதனுடைய அர்த்தம் என்ன? அதிசயம் நடக்க போகுது. முழு வேதாகமும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தினால் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் செய்த ஒவ்வொன்றும் அதிசயம். ஒவ்வொரு காரியம் அதிசயம். அவருடைய படைப்பு அதிசயம். மனிதனை உருவாக்கினது அதிசயம். மனிதனை படைத்தது அதிசயம். வானத்தை படைத்தது அதிசயம். ஏன் உங்களுக்கு அதிசயம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாக விசுவாசிங்க, எனக்கு அதிசயம் நடக்க போகுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை நடத்த போகிறார். வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு என்ன பதில்? எரேமியா 32:27 என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். இந்த கேள்வியை மனுஷனால் கேட்க முடியுமா? விஞ்ஞானிகளால் கேட்க முடியுமா? நாட்டினுடைய பிரசிடெண்டால் கேட்க முடியுமா? பணம் வச்சிருக்கிற மனுஷனால் கேட்க முடியுமா? யாராலையும் கேட்க முடியாது. ஏன்னா யாரும் அதிசயம் செய்ய முடியாது. அதிசயம் செய்ய முடியாது. உலக அதிசயங்கள்னு சொல்லப்பட்டிருக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் அதிசயம் கிடையாது. தேவன் செய்கிறது தான் அதிசயம். சூரியனை வானத்தில் அப்படியே சுத்த வச்சிருக்கிறார்ல, செய்ய முடியுமா? அது கிட்ட போக முடியுமா? அதிசயம், அதிசயம். ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி உருவாக்குகிறார்? அதிசயம். ஆனால் எரேமியா அதே அதிகாரம் 32:17 கடைசி பகுதியில் அதுக்குரிய ஆன்சர் வருது. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எப்போ அதிசயம் நடக்கும்? அது மட்டும்தான். நீங்கள் விசுவாசித்தா அதிசயம் நடக்க போகுது. நீங்கள் நம்புனீங்கன்னா அதிசயம் நடக்க போகுது. நான் சொல்லட்டுமா? எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? ஏசாயா 60:5 உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த வார்த்தையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அத்தனை பேருடைய இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி ஆண்டவர் அற்புதமான அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார். சாட்சி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதிசயம், அதிசயம். ஒருத்தர் சொன்னாங்க, நாளைக்கு சம்பளம் போடணும், காசு இல்லை. ஸோ நான் நாலு பேர்கிட்ட கேட்டுட்டேன், எனக்கு பணம் கிடைக்கல. திடீர்னு மெசேஜ் வருது, 1,00,000 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்திருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. யார் போட்டாங்க கூட தெரியல. நான் சம்பளம்லாம் போட்டு முடிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்த வாரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் சாரி பிரதர், வர்ற வாரத்துக்கு போடுறதுக்கு பதில் கடந்த வாரம் உங்களுக்கு பணத்தை அட்வான்ஸை நான் போட்டுட்டேன் பிரதர், சாரி பிரதர். ஸோ அதிசயமாக நிறைய காரியங்கள். அந்த சகோதரர் சொன்னார், கர்த்தர் எனக்கு அதிசயத்தை செய்தான். ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை கர்த்தர் செய்வார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்க போகுது. யோபு 5:9
யோபு 9:10 சொல்லது போல ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியமும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயமும் நடக்கும்னு சொன்னீரே, அது நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென், ஆமென். அதிசயம் நடக்க போகுது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.